Good morning, good afternoon, good evening. Greetings to you in the name of Christ, wherever you are, my dear brother and sister. காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம். எனக்கு அன்பான சகோதரரே சகோதரியே, நீங்கள் எங்கிருந்தாலும் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். I'm ஆசி ஜோசப் சகாயராஜ், a preacher at the Church of Christ in அமலை நகர் திண்டுக்கல் of தமிழ்நாடு at India. நான் ஆசி ஜோசப் சகாயராஜ், இந்தியாவின் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் அமளி நகரில் உள்ள கிறிஸ்துவின் சபையில் ஊழியராக இருக்கிறேன். In this 53rd week of Bible study under Rooted in His Word program, let us continue to examine the history, science, geography and psychology of the Lord's destruction of the sites of Sodom and Gomorrah, and how He saved Lot and his family from that destruction in BC 2069. அவருடைய வார்த்தையில் வேரூன்றுதல் என்ற தலைப்பிலான நமது 53வது வாரத்திற்கான வேதாகம படிப்பில் கிபி 2069 ஆண்டில் சோதோம் கொமோரா நகரங்களை கர்த்தர் அழித்தது பற்றியும் அந்த அழிவின் பின்னால் இருந்த வரலாறு, அறிவியல், புவியியல் மற்றும் உளவியல் காரியங்களை குறித்தும் அந்த அழிவில் இருந்து அவர் லோத்தையும் அவர் குடும்பத்தையும் காப்பாற்றியது பற்றியுமான வரலாற்றை தொடர்ந்து ஆராய்வோம். டுடே we are going to cover Genesis chapter 18 to 25 verses. இன்றைய நாளில் நாம் பார்த்து முடிக்கக்கூடிய வேதவசன பகுதி எதுவென்றால் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 18 25 வரை உள்ள வேதவசன பகுதியை ஆராய்ந்து பார்க்க போகின்றோம். Last week we saw, so it came to pass when the head brought them outside, and he said, escape for your life. Do not look behind or not stay away anywhere in the plain. Escape to the mountains, lest ye be destroyed. கடந்த வாரத்திலே நாம் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்தை பார்த்து முடித்தோம். அந்த 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நிற்காதே, நீ அழியாத படிக்க மலைக்கு ஓடிப்போ என்றார். Now we are going to continue from verse 18. This is the continuation of third subsection of Genesis 19th chapter. இப்பொழுது நாம் வசனம் 18 தொடரப் போகிறோம். இந்த வசனப்பகுதி இந்த அத்தியாயத்தின் 3வது உட்பிரிவில் சோதம் கொமோரா அழிக்கப்பட்ட வரலாறு என்பதில் உள்ள தொடர்ச்சியாக இருக்கிறது. First let us read the verses 18 to 20. முதலாவது 18 முதல் 20 உள்ள வசனங்களை வாசிப்போம். Verse 18. Then Lord said to him, please know my Lord. 18ஆம் வசனம் சொல்லுகிறது, அதற்கு லோத்து, அப்படியல்ல ஆண்டவரே. 19th verse. Indeed now your servant has found favor in your sight, and you have increased your mercy which you have shown to me by saving my life. But I cannot escape to the mountains, lest some evil overtake me and I die. உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே. என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைகளுக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும். நான் மரித்து போவேன். 20th verse. Now the city is near enough to flee to, and it is a little one. Please let me escape there. Is it not a little one? And my soul shall live. 20வது வசனம் சொல்லுகிறது, அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போக தக்கதாய் இது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது. என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே என்றான். Genesis 19:18 to 20 verses. Lot bargained with the angels sent to destroy Sodom. ஆதியாகமம் 19:18-20 சோதோமை அழிக்க அனுப்பப்பட்ட தூதர்களுடன் லோத்து பேரம் பேசினார். He expressed his fear of fleeing to the mountains
and instead asked permission to flee to the nearby small city of Zoar. மலைகளுக்கு தப்பிச் செல்வது உள்ள தனது பயத்தை வெளிப்படுத்தி அதற்கு பதிலாக சோவார் என்னும் சிறிய நகரத்துக்கு தப்பிச் செல்ல அனுமதி கேட்கிறார் லோத்து. This passage illustrates the fear of man, the patience of God and the danger of spiritual compromise. இந்த பகுதி மனிதனின் பயம், தேவனுடைய பொறுமை மற்றும் ஆவிக்குருவியில் சமரசம் செய்து கொள்ளும் ஆபத்து ஆகியவற்றை எடுத்து காட்டுகிறது. First, hesitation and fear of man. Despite being saved from the coming destruction, Lot doubts that he will be able to survive in the mountains and originally instructed. Instead, he chooses to negotiate a route that seems safer to him. முதலாவது, மனிதனின் தயக்கமும் பயமும். வரவிருந்த பேரழிவிலிருந்து காப்பாற்றப்பட்ட போதிலும் முதலில் அறிவுறுத்தப்பட்டபடி மலைகளில் உயிர் வாழ முடியுமா என்று லோத்து சந்தேகிக்கிறார். அதுக்கு பதிலாக தனக்கு பாதுகாப்பானது என்று அவருக்கு தோன்றுகிற ஒரு பாதையில் பேரம் பேசி செல்ல தேர்ந்தெடுக்கிறார். Divine mercy. Second, this passage illustrates the extent of God's grace. ரெண்டாவது பகுதி தெய்வீக இரக்கம். இந்த பகுதி தேவனுடைய கிருபையின் அளவை விளக்குகிறது. Although the city of Zoar was about to be destroyed because of its wickedness, God spared the small city because of Lot's plea. சோவார் நகரம் அதன் அக்கிரமத்தின் காரணமாக அழிக்கப்பட இருந்த போதிலும் லோத்தின் மன்றாட்டிற்காகவே தேவன் அந்த சிறிய நகரத்தை காப்பாற்றினார். Third, wrong viewpoint. Lot viewed Zoar as a small and insignificant. மூணாவது, தவறான கண்ணோட்டம். லோத்து சோவாரை சிறியது மற்றும் முக்கியமற்ற நகரம் என்று கருதினார். He trusted that God would overlook it. அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுவார் தேவன் என்று லோத்து கருதினார். This echoes a broader theme in his history, in which he separately sought to remain close to a corrupt worldly way of life rather than completely withdrawing from it. இது அவருடைய வரலாற்றில் உள்ள ஒரு விரிவான ஆய்வு கருத்தை எதிரொலிக்கிறது. அதில் அவர் ஒரு சீர்கெட்ட உலக வாழ்க்கை முறையிலிருந்து முழுமையாக விலகுவதற்கு பதிலாக அதனுடன் நெருக்கமாக இருக்கவே மீண்டும் மீண்டும் முயன்றார். Fourth point, past and present faith. Past and present faith. Lot in his plea realized that God had shown him great kindness and mercy in sparing his life. நாலாவது, கடந்த கால மற்றும் நிகழ்கால விசுவாசம். லோத்து தமது மன்றாட்டில் தம் உயிரை காப்பாற்ற தேவன் தமக்கு மிகுந்த தயவையும் கிருபையும் காட்டியுள்ளார் என்பதை உணர்ந்து கொண்டார். Fifth, faith is more than comfort. ஐந்தாவது காரியம், ஆறுதலை விட விசுவாசமே மேலானது. Although God is compassionate to our weaknesses and answers prayers, this conversation ultimately demonstrates that clinging to worldly pleasure can lead to spiritual traps. தேவன் நமது பலவீனங்களுக்கு இரக்கமுள்ளவராகவும் ஜெபங்களுக்கு பதிலளிப்பவராக இருந்தாலும் உலக சுகபோகங்களை பற்றி கொள்வது ஆன்மீக பொறிகளுக்கு வழிவகுக்கும் என்பதை இந்த உரையாடல் இறுதியில் நிரூபிக்கிறது. In verse 19, the word for God in the original Hebrew is Yahweh. 19ஆம் வசனத்தில் தேவரீர் என்பதற்கு எபிரேய மூல மொழியில் யாவே என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. It's clear that Lot was speaking to the angels, but here he used the word for God. From this, two things became clear to us.
இங்கு லோத்து தூதர்களிடம்தான் பேசினார் என்பது தெளிவாக நமக்கு தெரிகிறது. ஆனாலும் அவர் இங்கு யாவே என்ற தேவனுக்குரிய வார்த்தை பயன்படுத்தினார். இதிலிருந்து இரண்டு விஷயங்கள் நமக்கு தெளிவாக தெரிய வருகின்றன. ஃபர்ஸ்ட், God's presence was completely throughout this entire event. தேவனுடைய பிரசன்னம், முதலாவது தேவனுடைய பிரசன்னம் இந்த நிகழ்வு முழுவதிலும் பரிபூர்ணமாக இருந்தது. இரண்டாவது, செகண்ட், the Lord Christ who was with God from the beginning in the form of word was here in human form with the angels. Lord called him Yahweh here. வார்த்தை வடிவத்தில் ஆதியிலிருந்தே தேவனோடு இருக்கின்ற நமது கர்த்தராகிய கிறிஸ்துவானவர் இங்கு தூதர்களுடன் மனித வடிவில் வந்திருந்தார். அவரைத்தான் இவ்விடத்தில் யாவே என்று லோத்து அழைத்தார். இதை மிக்கமையாக கவனிக்க வேண்டும் பிரியமானவர்களே. இதை பற்றிய விவாதம் ஒன்றை நாம் பார்க்க போகின்றோம். In verse 20, the word for God in the original Hebrew is Napsi, my life, is translated as life in Tamil and also as my soul in English. This word means life in the original language, but in the English and the word is mistranslated as my soul. My life is right word. 20ஆம் வசனத்தில் எபிரேய மூல மொழியில் மை லைஃப் என்றுள்ள வார்த்தையே இருக்கிறது. இது என் பிராணன் என்று தமிழில் சரியாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆனால் ஆங்கிலத்தில் மை சோல் என்று, எனது ஆத்துமா என்று ஆங்கிலத்தில் தவறாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இந்த வார்த்தை மூல மொழியில் பார்க்கும்போது உயிர் என்றே அர்த்தப்படுகிறது. நப்சி என்பது மை லைஃப் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை மை சோல் என்று தவறாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. மை லைஃப் என்பதுதான் சரியான வார்த்தையாகும். Verses 21 and 22. And he said to him, who angel, and he said to him, see, I have favored you concerning this thing also. Here not angel, Jesus Christ was telling to Lot. And he said to him, see, I have favored you concerning this thing also, in that I will not overthrow this city for which I have spoken. 21வது வசனம். அதற்கு அவர், யார்? இயேசு கிறிஸ்து. யார்கிட்ட? லோத்துக்கிட்ட. அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன். 22. Hurry, escape there, for I cannot do anything until you arrive there. Therefore, the name of the city was called Zoar. Zoar means little or insignificant. 22வது வசனம். தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேரும் மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். ஆகையால் அந்த ஊர் சோவார் என்னப்பட்டது. சோவார் என்றால் சிறியது அல்லது முக்கியமற்றது என்று எபிரேய மொழியிலே அர்த்தப்படுகிறது. 28th verse. The sun had risen up upon the earth when Lot entered Zoar. லோத்து 23வது வசனம். லோத்து சோவாருக்குள் வரும்போது பூமி மேல் சூரியன் உதித்தது. Genesis 19:21-23 verses highlights God's grace as angels spare the small town of Zoar, so Lot can safely escape the destruction of Sodom. ஆதியாகமம் 19:21-23 வசனங்கள் சோதோம் நகரின் அழிவிலிருந்து லோத்து பாதுகாப்பாக தப்பிப்பதற்காக தேவ தூதர்கள் மூலம் சோவார் என்னும் சிறிய ஊரை காப்பாற்றியதனால் தேவனுடைய கிருபையை எடுத்து காட்டுகிறது. It reveals God's commitment to protect the righteous and demonstrates that divine judgment is withheld until they are completely out of harm. இது நீதிமான்களை பாதுகாப்பதில் தேவனுடைய அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதோடு அவர்கள் முற்றிலும் ஆபத்திலிருந்து வெளியேறும் வரை தெய்வீக நியாய தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்படுகிறது என்பதையும் நிரூபித்தது. Key takeaways from these verses include
the following points. இந்த வசனம் நாம் கற்றுக்கொள்ளும் முக்கிய கருத்துக்கள் ஒரு 4 கருத்துக்களை நாம் பார்க்க போகின்றோம். First, divine restraint. The angel explicitly states, I cannot do anything until you arrive there, emphasizing that God's wrath will not be poured out until Lot and his family are safely out of danger. உன்னாவது தெய்வீக கட்டுப்பாடு. நீங்கள் அங்கே சென்று சேரும் வரை என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று தேவதூதன் வெளிப்படையாக கூறினார். இது லோத்தும் அவருடைய குடும்பத்தினரும் ஆபத்திலிருந்து பாதுகாப்பாக வெளியேறும் வரை தேவனுடைய கோபம் ஊற்றப்படாது என்பதை வலியுறுத்திற்று. த பவர் ஆஃப் இன்டர்செஷன், செகண்ட் பாயிண்ட். ரெண்டாவது கருத்து, பரிந்துரைப்பின் வல்லமை. காட் கிராண்ட்ஸ் லோட்ஸ் ரெக்வெஸ்ட் to flee to a specific nearby city, sparing it from the destruction meant for the other cities of the plain. சமவெளியின் மற்ற நகரங்களுக்கு விதிக்கப்பட்ட அழிவிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அருகில் நகரத்துக்கு தப்பிச் செல்ல வேண்டும் என்ற லோத்தின் கோரிக்கையை தேவன் நிறைவேற்றி அந்த நகரத்தை காப்பாற்றினார். தேர்ட், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஜோவார். பிகாஸ் ஆஃப் லோட்ஸ் plea and God's compliance, the city becomes a place of refuge and take the name Zoar, which translates a little or insignificant. மூணாவது, சோவார் நகரம் அழிக்கப்படாமல் நிலைநிறுத்தப்படுதல். லோத்தின் மன்றாட்டினாலும் தேவனுடைய இணக்கத்தினாலும் அந்த நகரம் ஒரு அடைக்கல இடமாக மாறி சிறிய அல்லது முக்கியமற்ற என்று பொருள்படும் ஜோவார் என்ற பெயரை பெற்றது. டைமிங் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். verse 23 specifies that judgment comes precisely after is secure. நாலாவது, நியாய தீர்ப்பின் நேரம். லோத்து பாதுகாப்பான இடத்திற்கு சென்ற பின்புதான் நியாய தீர்ப்பு வரும் என்று 23ஆம் வசனம் குறிப்பிடுகிறது. The sun had risen upon the earth when Lot entered Zoar, making the definitive transition from mercy to catastrophic judgment. லோத்து சோவாருக்குள் பிரவேசித்த போது சூரியன் பூமியின் மேல் உதித்திருந்தது என்பது இரக்கத்திலிருந்து பேரழிவு தரும் நியாய தீர்ப்புக்கு ஏற்பட்ட திட்டவட்டமான மாற்றத்தை குறிக்கிறது. Now let us ask one important question and try to answer it. What was the date of this incident, that destruction of Sodom and Gomorrah in Genesis 19:24? ஆதியாகமம் 19:23 குறிப்பிடப்பட்டுள்ள இந்த சோதோம் கொமோரா அழிக்கப்படுதல் என்ற இந்த சம்பவம் நடந்த தேதி என்ன? The text of Genesis 19:23 does not state a specific calendar date like month or year for this incident. ஆதியாகமம் 19:23 வசன பகுதி அந்த சம்பவத்திற்கு ஒரு குறிப்பிட்ட நாட்காட்டி தேதியை, மாதம் அல்லது வருடம் போன்றவற்றை குறிப்பிடுவதில்லை. Instead, the verse records the time of the day. அமாறாக அந்த வசனம் அன்றைய நேரத்தை பதிவு செய்கிறது. The sun had risen over the land when Lot reached Zoar. லோத்து சோவார் பட்டணத்தை அடைந்தபோது சூரியன் தேசத்தின் மேல் உதித்திருந்தது. The incident described is the arrival of Lot in the safety of Zoar, which immediately precedes the destruction of Sodom and Gomorrah. இங்கு விவரிக்கப்பட்டுள்ள சம்பவமானது சோதோம் மற்றும் கொமோராவின் அழிவுக்கு சற்று முன்னர் லோத்து சோவார் பட்டணத்தில் பாதுகாப்பாக சென்று சேர்ந்ததை குறிப்பிடுகிறது. According to the biblical scholars, this event is broadly dated to the historical Bronze Age period around 2000 to 1900 BC. இந்த நிகழ்வு விபிலியறிஞர்கள் கூற்றுப்படி இந்த நிகழ்வு பரவலாக கிமு 2000 முதல் கிமு 1900 வரையிலான வரலாற்று வெண்கல காலத்தைச் சேர்ந்ததாக இருக்கிறது. Now we come to the another crucial verse 24 and 25. இப்பொழுது நாம் மிகுந்த இடர்பாடுள்ள ஒரு வசனத்துக்கு வருகிறோம். 24-25. Then the Lord rained the brimstone and fire on Sodom and Gomorrah from the Lord out of the heavens. 24ஆம் வசனம் சொல்லுகிறது,
நல்லா கவனிங்க வசனத்தை. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து அக்னியும் கந்தகத்தையும் வர்ஷிக்க பண்ணி. 25. So he overthrew those cities, all the plain, and all the inhabitants of the city, and what grew on the ground. அந்த பட்டணங்களையும் 25வது வசனம், அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். Genesis 19:24 is a biblical reference to the destruction of Sodom and Gomorrah. ஆதியாம் 19:24 சோதம் மற்றும் கொமோராவின் அழிவு பற்றிய விவிலிய குறிப்பாகும். It states like this: Then the Lord rained upon Sodom and Gomorrah brimstone and fire from the Lord out of heaven. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அப்பொழுது கர்த்தர் வானத்திலிருந்து சோதோம் மற்றும் கொமோராவின் மேல் கர்த்தராலே கந்தகத்தையும் அக்கினியும் பொழிந்தார். The most important theological and narrative notes to understand about this verse. இந்த வசனத்தை பற்றி புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான இறையியல் மற்றும் வரலாறு சார்ந்த குறிப்புகள். Divine judgment. First, divine judgment. This verse depicts the final and direct expression of God's wrath and judgment against unprecedented gross sin. தெய்வீக தீர்ப்பு, மனம் திரும்பாத கொடிய பாவத்திற்கு எதிரான தேவ கோபம் மற்றும் தீர்ப்பின் இறுதியான மற்றும் நேரடியான வெளிப்பாட்டை இந்த வசனம் சித்தரிக்கிறது. It serves as a stern biblical warning about the consequences of rejecting God's moral law. தேவனுடைய ஒழுக்க சட்டங்களை நிராகரிப்பதன் விளைவுகளை பற்றிய ஒரு கடுமையான விவிலிய எச்சரிக்கையாக இது அமைகிறது. The theme of two lords. Please listen carefully. இரு கர்த்தர்கள் என்ற ஆய்வு குறித்து இதை சற்று கவனமாக கவனிக்க வேண்டும். In the original Hebrew scriptures, verse 24 directly states that Jehovah rained down a fire from himself. That means we will see. இரு கர்த்தர்கள் என்ற ஆய்வு கருத்து மூல எபிரேய வேதாகமத்தில் யெகோவா வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகத்தையும் யெகோவாவிடமிருந்து பொழிந்தார் என்றுதான் இந்த வசனம் நேரடியாக கூறுகிறது. Many theologians, early church fathers and commentators point to this as an Old Testament symbol of divinity, showing God the Son executing judgment on the earth under the authority of God the Father in heaven. பல இறையியலாளர்கள், ஆரம்பகால சவிப்பிதாக்கள் மற்றும் விளக்க உரையாளர்கள் ஆகியோர் இவ்வசனம் பரலோகத்தில் உள்ள பிதாவாகிய தேவனின் அதிகாரத்தின் பேரில் குமாரனாகிய தேவன் பூமியில் சோதோம் மீதும் கொமோரா மீதும் நியாய தீர்ப்பை நிறைவேற்றுவதை காட்டுகிறது என்று கூறுகிறார்கள். மேலும் இது தேவத்துவத்திற்கான ஒரு பழைய ஏற்பாட்டு அடையாளமாக உள்ளது என்று இதை வரலாற்று ரீதியாக சுட்டி காட்டுகிறார்கள். As member of Church of Christ, we generally accept the theological concept of Trinity, that the Father, the Son and the Holy Spirit are one God. கிறிஸ்துவின் சபையாராக நாம் பொதுவாக திரித்துவம், அதாவது பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் ஒரே தேவனாக இருப்பது என்ற இறையியல் கருத்தை ஏற்றுக்கொள்கிறோம். However, we reject formal man-made creeds that are not inspired by God. இருந்தாலும் நாம் முறையான தேவ ஏவுதல் இல்லாத மனிதரால் உண்டாக்கப்பட்ட விசுவாச அறிக்கைகளை எதிர்க்கிறோம். We emphasize the unity of Godhead and avoiding using the term Trinity. நாம் தேவத்துவத்தில் ஒருமைப்பாட்டை வலியுறுத்துகிறோம் மற்றும் திரித்துவம் என்ற சொல்லை பயன்படுத்துவதை நாம் தவிர்க்கிறோம். We prefer biblical terms such as Godhead. இந்த திரித்துவம் என்ற வார்த்தைக்கு பதிலாக நாம் தேவத்துவம் போன்ற வேதாகம சொற்களை விரும்புகிறோம். Our key theological positions. நமது முக்கிய இறையியல் நிலைப்பாடுகள் என்னவென்று பார்க்கும்போது, தியாலஜி
We affirm from the scripture that the Father, Son, and the Holy Spirit are each fully God and that they are united in one eternal divinity, although distinct in their roles. தேவத்துவ கருத்து பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் ஒவ்வொருவரும் முழுமையான தேவன் என்றும் இவர்கள் தத்தமது பாத்திரங்களில் வேறுபட்டிருந்தாலும் ஒரே நித்திய தெய்வீகத்துவத்தினால் ஒன்றுபட்டிருக்கிறார்கள் என்றும் நாம் வேதாகமத்தை கொண்டு உறுதிப்படுத்துகிறோம். Rejection of creeds. As a member of the Church of Christ, as members of the Church of Christ, we do not use the Nicene and Athanasian creeds. We rely solely upon Scripture, and we view these formalized creeds as human additions that are not inspired by God. விசுவாச அறிக்கைகளை நிராகரிக்கிறோம். கிறிஸ்துவின் சபையாராகிய நாம் நீசியன் அல்லது அத்தனேசியன் என்பது போன்ற விசுவாச அறிக்கைகளை பயன்படுத்துவது இல்லை. நாம் வேதாகமத்தை மட்டுமே முழுமையாக சார்ந்திருக்கிறோம் மற்றும் முறைப்படுத்தப்பட்ட இந்த விசுவாச அறிக்கைகளை தேவ ஏவுதல் இல்லாத மனித சேர்க்கைகளாக நாம் கருதுகிறோம். Biblical terms. Since the word Trinity is not found in the Bible, we will omit that word and use only the exact phrase found in the Bible to describe the nature of God. வேதாகம சொற்கள் திரித்துவம் என்ற சொல் வேதாகமத்தில் காணப்படாததால் நாம் அந்த சொல்லை தவிர்த்து வேதாகமத்தில் காணப்படும் சரியான சொற்றொடரை மட்டுமே பயன்படுத்தி தேவனின் தன்மையை விவரிக்கிறோம். We need to understand the difference between the Godhead and the Trinity. நாம் தேவத்துவத்துக்கும் திரித்துவத்திற்கும் உள்ள வேறுபாட்டை புரிந்து கொள்ள வேண்டும். Divinity or Trinity. Divinity refers to the nature, quality, or state of being God. There have been three in this family from the beginning. தெய்வீகம் அல்லது தேவத்துவம், அதாவது தேவத்தன்மை என்பது தேவனாக இருத்தலின் இயல்பு, குணம் என்ற அல்லது நிலையை குறிக்கிறது. இந்த குடும்பத்தில், அதாவது தேவத்துவம் என்ற குடும்பத்தில் ஆதியிலிருந்தே 3 பேர் இருக்கிறார்கள். பிதா, குமாரன், பரிசுத்தாவி. Possessing divine attributes such as omnipotence, omniscience, omnipresence, eternity and holiness. சர்வ வல்லமை, சர்வ ஞானம், சர்வ பிரசன்னம், நித்தியத்தன்மை, பரிசுத்தம் போன்ற தெய்வீக பண்புகளை கொண்டிருத்தல் என்பதே தெய்வீக குடும்பத்தின் இயல்பாய் இருக்கிறது. The Trinity is a specific fundamental Christian doctrine that describes how the God exists. திரித்துவம் என்பது ஒரு குறிப்பிட்ட அடிப்படை கிறிஸ்தவ கோட்பாடாகும். அது இந்த தெய்வீகம் எவ்வாறு உள்ளது, தேவத்துவம் எவ்வாறு உள்ளது என்பதை விவரிக்கிறது. In 3 distinct co-equal and eternal persons, Father, Son and the Holy Spirit in one essence. இது அந்த தேவத்துவம் எவ்வாறு உள்ளது என்பதை விவரிக்கிறது. 3 தனித்துவமான, சமமான மற்றும் நித்தியமான நபர்கள், அதாவது பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர், இவர்கள் மூவரும் ஒரே சாராம்சமாக ஆதியிலிருந்து இருக்கிறார்கள். The relationship and differences between the two concepts can be divided into these key statements. இந்த 2 கருத்துக்களுக்கு இடையிலான உறவும் வேறுபாடுகளையும் இந்த பின்வரும் முக்கிய கூறுகளாக பிரிக்கலாம். First, definition of Godhead. ஒன்றாவது தேவத்துவம் என்பதன் வரையறை. The Godhead is the essence or being of God. It defines the supreme nature of the Creator. தேவத்துவம் என்பது தேவனுடைய சாராம்சம் அல்லது இருப்பு ஆகும். அது படைப்பாளரின் உன்னதமான இயல்பை வரையறுக்கிறது. Broader usage. Although the Trinity is specifically Christian theism, is a broader concept used in many religions. பரந்த பயன்பாடு. திரித்துவம் குறிப்பாக கிறிஸ்தவத்துக்கு உரியதாக இருந்தாலும் தேவத்துவம் என்பது பல மார்க்கங்களில் பயன்படுத்தப்படும் ஒரு பரந்த கருத்தாகும். For example, a religion may not believe that God is a Trinity, but rather strictly monotheistic, believing in one divine being. உதாரணமாக, ஒரு மார்க்கம்
தேவன் ஒரு திரித்துவமாக இருப்பதை நம்பாமல் கண்டிப்பாக ஒரே தேவன் என்ற கொள்கையை, ஒரே தெய்வீக இருப்பை நம்புதலை கொண்டிருக்கலாம். The divinity of Christ. However, when we as Christians argue for the divinity of Jesus, we insist that Jesus possesses the full nature of God. கிறிஸ்துவின் தெய்வீகத்துவம். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் இயேசுவின் தெய்வீகத்திற்காக வாதிடும்போது இயேசுவானவர் தேவனுடைய முழுமையான இயல்பை கொண்டிருக்கிறார் என்று வலியுறுத்துகிறோம். ட்ரினிட்டி, who and how. செகண்ட், திருத்துவம், யார் மற்றும் எப்படி. டெஃபனிஷன். The Trinity asserts that although there is only one God, that one God exists simultaneously as the three distinct persons, Father, Son and the Holy Spirit. வரையறை. ஒரே ஒரு தேவன் மட்டுமே இருந்தாலும் அந்த ஒரே தேவன் ஒரே நேரத்தில் பிதா, குமாரன் மற்றும் பரிசுத்த ஆவி ஆகிய மூன்று தனித்துவமான ஆட்களாக இருக்கிறார்கள் என்பதை திரித்துவம் வலியுறுத்துகிறது. எசன்ஸ் அண்ட் பர்சன். Trinitarian theology is divided into two specific terms. சாராம்சம் மற்றும் ஆழ்தத்துவம். திரித்துவ இறையியல் கோட்பாடு இரண்டு குறிப்பிட்ட சொற்களாக பிரிகிறது. எசன்ஸ், சாராம்சம். There is only one divine essence, meaning that all the three persons are one being and share the same divine attributes. சாராம்சம், ஒரே ஒரு தெய்வீக சாராம்சம் மட்டுமே உள்ளது. அதாவது மூன்று ஆட்களும் ஓர் இருப்பே ஆவார்கள் மற்றும் ஒரே தெய்வீக பண்புகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். பர்சன். There are three distinct persons. They are not three parts of the God, as if each part were 1/3 of God, nor are they three different parts. Parts are masked and incident, an ancient religious doctrine called it is a modalism. ஆழ்தத்துவம். மூன்று தனித்துவமான ஆட்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தேவனின் மூன்று பகுதிகள் அல்ல, ஒவ்வொரு பகுதியும் 1/3 பங்கு என்பது போல, அல்லது அவர்கள் மூன்று வெவ்வேறு பங்குகள் அல்லது முகமூடிகள் அல்ல. இது மோடலிசம் எனப்படும் ஒரு பழங்கால மத கொள்கையாகும். அதை நாம் சொல்லுவதில்லை. பாராக ரிலேஷனல் ரோல்ஸ். வாட் ஆர் த ரிலேஷனல் ரோல்ஸ்? த பர்சன்ஸ் ஆர் டிஸ்டிங்விஷ்ட் from one another by their eternal relationship. For example, the Father eternally begets the Son, and the Spirit eternally proceeds from the Father and the Son. உறவு முறை பாத்திரங்கள். ஆட்கள் ஒருவருக்கொருவர் தங்களுக்குள் இருக்கும் நித்திய உறவுகளால் வேறுபடுத்தப்படுகிறார்கள். உதாரணமாக, பிதா நித்தியமாக குமாரனை பெற்றெடுக்கிறார், மேலும் ஆவியானவன் நித்தியமாக பிதாவிடமிருந்தும் மற்றும் குமாரனிடமிருந்தும் புறப்படுகிறார். Summary of the difference. The divinity or Godhead describes the nature of God, His power, majesty and uncreated existence. வேறுபாடுகளின் சுருக்கம். தெய்வீகத்துவம் அல்லது தேவத்துவம் என்பது தேவனின் இயல்பை, அதாவது அவரது வல்லமை, மகத்துவம் மற்றும் படைக்கப்படாத அவருடைய இருப்பு இது விவரிக்கிறது. The Trinity describes the relational structure of the divinity. It establishes that God is a community of three persons within one being. திரித்துவம் என்பது அந்த தெய்வீகத்தின் உறவுமுறை அமைப்பை விவரிக்கிறது. தேவன் ஒரே இருப்பிற்குள் மூன்று ஆட்களின் சமூகம் என்பதை இது நிலைநாட்டுகிறது. Proving that Jesus is divine does not automatically prove the Trinity, but the Trinity depends entirely on the divinity of those three persons. இயேசு தெய்வீகமானவர் என்பதை நிரூபிப்பது மாத்திரமே தானாகவே திருத்துவத்தை நிரூபித்து விடாது. ஆனால் திரித்துவம் என்பது முற்றிலும் அந்த மூன்று ஆட்களின் தெய்வீக தன்மையை சார்ந்துள்ளது. We return again to the Genesis 19:24 and 25th verse. நாம் மறுபடியும் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 24-25 வசன பகுதிக்கு திரும்புகிறோம். Total destruction. This combination of brimstone and fire emphasizes that the complete irreversible destruction of the physical cities, the surrounding valley and all type of people all the people who lived there. முழுமையான அழிவு. கந்தகமும் நெருப்பும் என்ற இந்த இணைப்பானது அங்கே உள்ள நகரங்கள், அதை சுற்றியுள்ள பள்ளத்தாக்கு
மற்றும் அங்கே வசித்த மக்கள் அனைவரின் முழுமையான மற்றும் மீள முடியாத அழிவை வலியுறுத்துகிறது. ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் அண்ட் எண்ட் டைம் ஈவெண்ட். Although this is a specific historical event in the Jordan River Valley, this metaphor is often used in other parts of scriptures as a symbol of end time judgment. For example, in the New Testament warning about the end times. வரலாற்று நிகழ்வு மற்றும் இறுதிக்கால நிகழ்வு. இது யோர்தான் நதி பள்ளத்தாக்கில் நடந்த ஒரு குறிப்பிட்ட வரலாற்று நிகழ்வாக இருந்தாலும் இந்த உருவகம் வேதாகமத்தின் மற்ற பகுதிகளில் இறுதிக்கால நியாய தீர்ப்பின் அடையாளமாக அடிக்கடி குறிப்பிடப்படுகிறது. உதாரணமாக இறுதி காலத்தை பற்றிய புதிய ஏற்பாட்டு எச்சரிக்கைகளை நாம் பார்க்கலாம். Sovereignty. By emphasizing that the fire specifically comes from the heaven, this verse emphasizes God's absolute control over creation and history. He is the ultimate authority with power to judge and deliver. இறையாண்மை. அக்கினி குறிப்பாக பரலோகத்திலிருந்து வந்தது என்பதை வலியுறுத்துவதன் மூலமாக இந்த வசனமானது படைப்பின் மீதும் வரலாற்றின் மீதும் தேவனுக்குள்ள முழுமையான கட்டுப்பாட்டை எடுத்து காட்டுகிறது. அவரே நியாயம் தீர்க்கவும் விடுவிக்கவும் வல்லமையுள்ள இறுதி அதிகாரம் பெற்றவராக இருக்கிறார். Now we go to see some scientific concepts embodied in Genesis 19:24. இப்பொழுது நாம் ஆதியாகமம் 19:24 பொதிந்துள்ள அறிவியல் கருத்துக்கள் சிலவற்றை பார்ப்போம். Genesis 19:24 says, Then the Lord rained down burning sulfur and fire on Sodom and Gomorrah from the Lord out of the heavens. ஆதியாகமம் 19:24 கூறுகிறது, அப்பொழுது கர்த்தர் வானத்திலிருந்து அக்னியும் கந்தகத்தையும் கர்த்தராலே வரவழைத்து சோதம் கோமோராவில் பொழிந்தார். While this verse is a theological narrative, scientists, geologists and theologians frequently analyze it through the lenses of geology, meteorology and the theoretical physics to understand the physical mechanism behind the ancient text. இந்த வசனம் ஒரு இறையியல் சார்ந்த விவரிப்பாக இருந்தாலும் அறிவியல் அறிஞர்களும் புவியியலாளர்களும் மற்றும் இறையியலாளர்களும் இந்த பண்டைய உரைக்கு பின்னால் உள்ள இயற்பியல் இயக்க முறைகளை புரிந்து கொள்வதற்காக புவியியல், வானிலை ஆய்வு மற்றும் கோட்பாட்டு இயற்பியல் ஆகியவற்றின் கண்ணோட்டத்தின்படி இதை அடிக்கடி பகுப்பாய்வு செய்கிறார்கள். சயின்டிஃபிக் அண்ட் ஜியாகிரபிக்கல் எக்ஸ்பிளனேஷன். Tectonic and geothermal activity. Sodom and Gomorrah were located in the Jordan Rift Valley, part of the seismically active Dead Sea transform fault system. ஒன்றாவது, புவித்தட்டு மற்றும் புவி வெப்ப செயல்பாடு. சோதம் மற்றும் கொமோரா நில அதிர்வு மிகுந்த சாக்கடல் உருமாற்ற பிளவு அமைப்பின் ஒரு பகுதியான யோர்தான் பிளவு பள்ளத்தாக்கில் அமைந்திருந்தன. Earthquakes and geothermal activity in this region regularly release subterranean gases and bitumen asphalt. இப்பகுதியில் ஏற்படும் நிலநடுக்கங்களும் புவி வெப்ப செயல்பாடுகளும் நிலத்தடி வாயுக்களையும் பிட்டியமனையும் தொடர்ந்து வெளியிடுகின்றன. Second, vaporized bitumen explosion. The region is known for natural petroleum and gas seepage. ரெண்டாவது, ஆவியாக்கப்பட்ட பிட்டுமன் வெடிப்பு. இப்பகுதி இயற்கை பெட்ரோலியம் மற்றும் வாயு கசிவுக்கு பெயர் பெற்றதாகும். நில அதிர்வு செயல்பாடு ஒரு நிலவெடிப்பை ஏற்படுத்தி which geologists theorizes that seismic activity caused an underground explosion throwing highly flammable hydrocarbons like bitumen, sulfur and natural gas into the atmosphere. நில அதிர்வு செயல்பாடானது ஒரு நிலத்தடி வெடிப்பை ஏற்படுத்தி பிட்யூமன், கந்தகம் மற்றும் இயற்கை எரிவாயு போன்ற எளிதில் தீப்பற்றக்கூடிய ஹைட்ரோ கார்பன்களை வளிமண்டலத்தில் வீசி எறிந்ததாக புவியியலாளர்கள் கருதுகிறார்கள். Third, atmospheric ignition. The expelled sulfur and gas mixed could cover
could have, the expelled sulfur and gas mixture could have been ignited by a simultaneous atmospheric phenomenon such as lightning or electrical storm. வளிமண்டல தீப்பற்றல் மூணாவது காரியம். வெளியேற்றப்பட்ட கந்தகம் மற்றும் வாயு கலவையானது மின்னல் அல்லது இடி, மின்னல், புயல் போன்ற ஒரே நேரத்தில் நிகழ்ந்த வளிமண்டல நிகழ்வுகளால் தீப்பற்றி இருக்கலாம். This would result in the rain of fire and brimstone described, an event that has been parallel to modern explosive volcanic geothermal eruptions. இது இவ்வசனத்தில் விவரிக்கப்பட்ட நெருப்பு மற்றும் கந்தக மழைக்கு வழிவகுக்கும். இந்த நிகழ்வானது நவீன வெடிக்கும் எரிமலை அல்லது புவி வெப்ப வெடிப்புகளுக்கு இணையானது. Now let us go to the linguistic and textual observation. இப்பொழுது நாம் மொழியியல் மற்றும் வசன ரீதியான அவதானிப்புகளுக்கு கடந்து செல்கிறோம். Hebrew phrasing of origin. The repetition of the Lord from the Lord is a frequent point of study in ancient Near Eastern linguistics. மூல வசனத்தின் எபிரேய சொற்றொடரான கர்த்தர், கர்த்தராலே என்று திரும்ப திரும்ப கூறப்படுதலானது பண்டைய அண்மை கிழக்கு மொழியியலில் அடிக்கடி ஆய்வு செய்யப்படும் ஒரு அம்சமாகும். It is often used in the biblical literature as an emphatic device to highlight the fire's origin was distinctly divine, deliberate, and entirely outside normal atmospheric condition rather than a coincident geological disorder. தற்செயலான ஒரு புவியியல் பேரழிவாக இல்லாமல் இந்த தீயின் தோற்றமானது முற்றிலும் தெய்வீகமானது, திட்டமிடப்பட்டது மற்றும் இயல்பான வளிமண்டல நிலைமைகளுக்கு முற்றிலும் அப்பாற்பட்டது என்று வலியுறுத்தி காண்பிக்கவே விவிலிய இலக்கியங்களில் இது அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது. சயின்டிஃபிக் லிமிட்டேஷன். அடுத்ததாக அறிவியல் வரம்புகள் என்ன என்பதை பார்க்கிறோம். எம்பிரிக்கல் டெஸ்டிங். பிகாஸ் த ஈவெண்ட் predates recorded scientific observation, the exact atmospheric and geological condition of that specific day cannot be recorded or verified by modern empirical methods, making it primarily a subject of historical and theoretical study. அனுபவ சோதனை. இந்த நிகழ்வு பதிவு செய்யப்பட்ட அறிவியல் அவதானிப்புகளுக்கு முந்தியது என்பதால் அந்த குறிப்பிட்ட நாளின் துல்லியமான வளிமண்டல மற்றும் புவியியல் நிலைமைகளை நவீன அனுபவ முறைகளால் மீண்டும் உருவாக்கவோ அல்லது சரிபார்க்கவோ முடியவில்லை. இதனால் இது முதன்மையாக வரலாற்று மற்றும் கோட்பாடு ஆய்வுக்கு உட்பட்ட ஒரு பொருளாக அமைகிறது. Next we come to the geographical concepts of Genesis 19:24. ஆதியாம் 19:24 உள்ள புவியியல் கருத்துக்கள் என்ன என்பதை அடுத்து பார்க்கின்றோம். Genesis 19:24 contains several layered geographical and spatial concepts that define the ancient narratives, including the specific topography of the destruction, the broader regional context of the ancient Near East, and the theological geography defining the division between heaven and earth. ஆதியாம் 19:24 பண்டைய கால வரலாற்றை வரையறுக்கும் பல அடுக்கு புவியியல் மற்றும் இடம் சார்ந்த கருத்துக்களை கொண்டுள்ளது. இதில் அழிவின் குறிப்பிட்ட நில அமைப்பு, பண்டைய அண்மை கிழக்கின் பரந்த பிராந்திய சூழல் மற்றும் வானத்திற்கும் பூமிக்கு இடையிலான பிரிவை வரையறுக்கும் இறையியல், புவியியல் ஆகியவற்றை அடக்கும். The topography of the disaster. பேரழிவின் நில அமைப்பு என்ன? டோபோகிராஃபினாக்க நில அமைப்பு. The Kikkar, the Jordan plain, it is called as Kikkar. The text specifies that the fiery judgment destroyed the entire plain or valley, often called as the Kikkar in Hebrew. Geographically, this refers to the lush, well-watered depression of the lower Jordan valley. பேரழிவு நிலைமைப்பை பார்க்கும்போது கிக்கார் என்பது யோர்தான் சமவெளியை குறிக்கிறது. எபிரேய மொழியிலே அது யோர்தான் சமவெளி கிக்கார் என்று அழைக்கப்படுகிறது. அக்கினிமயமான நியாய தீர்ப்பு இந்த முழு சமவெளியையும் அல்லது பள்ளத்தாக்கையும்
எபிரேயத்தில் பெரும்பாலும் கிக்கார் என்று அழைக்கப்பட்ட இந்த பள்ளத்தாக்கு முழுவதையும் அழித்தது என்று இந்த வசனம் குறிப்பிடுகிறது. புவியியல் ரீதியாக இது கிழக்கு யோர்தான் பள்ளத்தாக்கின் செழிப்பான நீர்வளமிக்க தாழ்வான பகுதியை குறிக்கிறது. The 5 cities, listen here very carefully. The destruction impacted a specific geographical cluster known as the cities of the plain. This group included Sodom, Gomorrah and Adma, Seboim and Zoar. 5 நகரங்கள். இந்த அழிவு சமவெளி நகரங்கள் என்று அறியப்பட்ட ஒரு குறிப்பிட்ட புவியியல் குழுமத்தை பாதித்தது. அந்த குழுவில் சோதோம், கோமோரா, அத்மா, செபோயும் மற்றும் சோவார் ஆகியவை அடக்கம். பட் சோவார் இஸ் எ சாங்சுவரி. Zoar mean Bela was a geographically adjacent settlement into Sodom. It is conceptually distinct as the localized safe haven where Lot was allowed to flee before the destruction in the valley began. சோவார் என்பது பரிசுத்த தலமாக இருந்தது, ஆக்கப்பட்டது. சோவார் அல்லது பேலா என்பது சோதமுக்கு புவியியல் ரீதியாக அருகாமையில் இருந்த ஒரு குடியேற்றமாகும். பள்ளத்தாக்கில் அழிவு தொடங்குவதற்கு முன்பு லோத்து தப்பிச் செல்ல அனுமதிக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட இடத்திலான பாதுகாப்பான புகலிடம் என்பதால் இது கருத்தியல் ரீதியாக தனித்துவமானது. சோவாரை மட்டும் தப்ப விட்டார்லே ஆண்டவர், லோத்து அங்கே போய் தப்பிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்காக. அடுத்தது த தியாக்ரட்டிக் ஜியோகிரஃபி, இறையாட்சி புவியியல். எர்த் வெர்சஸ் ஹெவன், பூமி வெர்சஸ் பரலோகம். From the Lord out of the heavens, listen the terms. The verse explicitly separates terrestrial and celestial realms by the stating that the destructive sulfur came down from a transcendent source located out of the heavens. வானங்களிலிருந்து கர்த்தரிடமிருந்து, கர்த்தராலே வானத்திலிருந்து அக்னியும் கந்தகத்தையும் வரவழைக்கப்பட்டான்னு இருக்கு இல்லையா? அப்போ அழிவை உண்டாக்கும் கந்தகம் வானங்களுக்கு வெளியே அமைந்துள்ள ஒரு தெய்வீக மூலத்திலிருந்து இறங்கி வந்துள்ளது என்று கூறுவதன் மூலமாக இந்த வசனம் பூமிக்குரிய மற்றும் பரலோக மண்டலங்களை தெளிவாக பிரிக்கிறது. டிவைன் ஏஜென்சி அண்ட் லொகேஷன். டிவைன் ஏஜென்சி அண்ட் லொகேஷன், தெய்வீக செயல்பாடு மற்றும் இடம். Historically and textually, this phrasing establishes that while the earthly agents often interpreted as angels acting with divine authority, where on the ground the catastrophic and phenomenon itself was supernatural cosmic origin. தெய்வீக செயல்பாடு மற்றும் இடம் வரலாற்று ரீதியாகவும் வசன ரீதியாகவும் பூமிக்குரிய காரணிகள் பெரும்பாலும் தெய்வீக அதிகாரத்துடன் செயல்படும் தேவதூதர்கள் என்று விளக்கப்படுகிறார்கள். தரையில் இருந்த போதிலும் அந்த பேரழிவு நிகழ்வானது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அண்டவியல் தோற்றம் கொண்டது என்பதை இந்த சொற்றொடர் நிறுவுகிறது. The broader ancient Near East, the Dead Sea Rift Valley, these cities are dramatically localized by the biblical scholars and historical geographers to the southern or northern basis of the modern Dead Sea region, an area characterized by the local geological instability, tectonic fault lines and combustible natural materials like bitumen and sulfur. சவக்கடல் பிளவு பள்ளத்தாக்கு. விவிலிய அறிஞர்கள் மற்றும் வரலாற்று புவியியலாளர்கள் ஆகியோரால் இந்த நகரங்கள் புவியியல் உறுதியற்ற தன்மை, புவித்தட்டு பிளவுக்கோடுகள் மற்றும் தார் கந்தகம் போன்ற எரியக்கூடிய இயற்கை மூலப்பொருட்களால் வகைப்படுத்தப்படும் நவீன சாக்கடல் பகுதியின் சவக்கடல் பகுதியின் தெற்கு அல்லது வடக்கு வடிநிலத்தில் பாரம்பரியமாக அமைந்துள்ளன. நெக்ஸ்ட் we come to the medical concept of Genesis 19:24. அடுத்து நாம் ஆதியாகமம் 19:24 உள்ள மருத்துவ கருத்துக்களுக்கு வருகின்றோம். Genesis 19:24 describes the destruction of Sodom and Gomorrah with fire and sulfur. ஆதியாகமம் 19:24 வசனம் நெருப்பு மற்றும் கந்தகத்தால் சோதம் கொமரா அழிக்கப்பட்டதை விவரிக்கிறது. While primarily a theological text, modern medical, toxicological
and psychological interpretations of the verse explore the physical phenomena, environmental hazards, and psychological trauma associated with this catastrophic event. இது முதன்மையாக ஒரு இறையியல் நூலாக இருந்தாலும் இவ்வசனத்தின் நவீன மருத்துவ, நச்சுவியல் மற்றும் உளவியல் விளக்கங்கள் பேரழிவு நிகழ்வுடன் தொடர்புடைய பௌதீக நிகழ்வுகளையும் சுற்றுச்சூழல் அபாயங்களையும் மற்றும் உளவியல் அதிர்ச்சி ஆகியவற்றை ஆராய்கின்றன. முதலாவதாக என்விரான்மெண்டல். ஃபர்ஸ்ட் we see the environmental and toxicological concepts. Toxicology, this is a study about the poison. Hydrogen sulfide toxicity. The brimstone and fire point to severe environmental toxicity. High concentration of hydrogen sulfide gas. Hydrogen sulfide gas. It has a smell of the spoiled egg. Hydrogen sulfide is a dangerous gas, often associated with volcanic regions and bitumen pits, cause acute systematic toxicity, leading to respiratory failure and rapid asphyxiation. ஹைட்ரஜன் சல்ஃபைட் நச்சுத்தன்மை, கந்தகம் மற்றும் நெருப்பு ஆகியவை கடுமையான சுற்றுச்சூழல் தன்மையை குறிக்கின்றன, சுற்றுச்சூழல் நச்சுத்தன்மையை குறிக்கின்றன. எரிமலை பகுதிகள் மற்றும் தார்குழிகளுடன் அடிக்கடி தொடர்புடைய இந்த ஹைட்ரஜன் சல்ஃபைட் வாயுவின் அதிக செறிவுகள் கடுமையான உடல் நச்சுத்தன்மையை ஏற்படுத்தி சுவாச செயலிழப்பு மற்றும் விரிவான மூச்சு திணறலுக்கு வழிவகுக்கிறது. வால்கானிக் அண்ட் ஜியோதெர்மல் கேட்டஸ்ட்ராஃப், எரிமலை மற்றும் புவி வெப்ப பேரழிவுகள். ஜியாலஜிஸ்ட் often compare the imagery to a phreatic eruption, limnic eruption, or massive release of natural gas. புவியியலாளர்கள் பெரும்பாலும் இந்த உருவகத்தை நிலத்தடி நீர் வெடிப்பு, ஏரி வெடிப்பு அல்லது இயற்கை வாயுக்களின் பெரும் வெளியேற்றத்துடன் ஒப்பிடுகிறார்கள். The rapid ignition of subterranean asphalt and methane can cause localized environmental devastation, including acid rain and severe burns. நிலத்தடி தார் மற்றும் வீதியின் வாயுவின் விரைவான தீப்பற்றல், அமில மழை மற்றும் கடுமையான தீக்காயங்கள் உட்பட குறிப்பிட்ட பகுதிகளில் சுற்றுச்சூழல் பேரழிவை ஏற்படுத்தக்கூடும். நெக்ஸ்ட் we comes to the psychological perspectives. அடுத்ததாக நாம் உளவியல் கண்ணோட்டத்துக்கு வருகிறோம். மாஸ் ட்ரோமா அண்ட் PSTD. We will see what is PSTD. பேரழிவும் அதிர்ச்சிக்கு பிந்திய மன அழுத்த கோளாறும், இதை PSTD என்று சொல்லுகிறோம். என்னென்று விளக்கம் பார்ப்போம். Accounts of cities being wiped out along an entire valley often describe. Accounts of city being wiped out along an entire valley often describes immense psychological trauma. ஒரு முழு பள்ளத்தாக்கும் முழு பள்ளத்தாக்கில் நகரங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டதை பற்றிய பதிவுகள் பெரும் உளவியல் அதிர்ச்சியை விவரிக்கின்றன. Survivors like Lord and his daughters would experience extreme acute stress responses, including grief, disorientation, and anxiety, which are modern indicators of post-traumatic stress disorder, that is called PTSD, post-traumatic stress disorder. ஒரு லோத்து மற்றும் அவரது மகள்கள் போன்ற உயிர் பிழைத்தவர்கள் துக்கம், குழப்பம், பதட்டம் உள்ளிட்ட தீவிரமான கடுமையான மன அழுத்த எதிர்வினைகளை அனுபவித்திருப்பார்கள். இவை அதிர்ச்சிக்கு பிந்திய மன அழுத்த கோளாறின் நவீன அறிகுறிகள் ஆகும். PTSD, போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர். Grief and traumatic loss, the loss of community, property, and loved ones involve the medical and psychological processing of extreme traumatical bereavement. துக்கமும் அதிர்ச்சிகரமான இழப்பும்
சமூகம் என்பது சொத்து மற்றும் அன்புக்குரியவர்களின் இழப்பு என்பது தீவிரமான அதிர்ச்சிகரமான துயரத்தை மருத்துவ ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் கையாள்வதை உள்ளடக்கியதாக இருக்கிறது. With this, we conclude this week's Bible study on the topic of rooted in His Word. அவருடைய வசனத்தில் வேரூன்றுதல் தலைப்பிலான இந்த வாரத்திற்கான வேதாகம் படிப்பை இத்துடன் முடித்துக் கொள்வோம். Lord's willing, in next week the same day at the same time, we will continue searching the remaining parts of the Genesis 19th chapter, especially about the Lord's wife and her fat. Because she turned back, she became as a pillar of salt. Let us study about detail about it. அடுத்த வாரம் கர்த்தருக்கு சித்தமான இதே நாளில் இதே நேரத்தில் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தின் எஞ்சியுள்ள பகுதியை பற்றிய ஆய்வை நாம் பார்ப்போம். விசேஷமாக லோத்தின் மனைவி சோதோம் கொமோராவை திரும்பி பார்த்து அதன் மூலமாக ஒரு உப்பு சிலையானதை பற்றிய ஒரு வரலாற்றை விரிவாக ஆராய்வோம். My heartfelt thanks to our dear brother Thunder Kirk and his team for their excellent work in broadcasting this study through Ignite Radio. Ignite வானொலி மூலமாக இந்த படிப்பு ஒளிபரப்பு பணியை சிறப்பாக செய்து வரும் அன்புக்குரிய சகோதரர் தண்டர் கிர்க் மற்றும் அவரது குழுவினருக்கு எனது மனமார்ந்த நன்றி. My sincere thanks to dear brother David, brother Jack Williams and sister Deepthi Williams for their excellent work in broadcasting this program in India. இந்த வானொலி ஒளிபரப்பை இந்தியாவில் மிகச் சிறப்பாக செய்து வரும் அன்பான சகோதரர் டேவிட் மற்றும் சகோதரர் ஜாக் வில்லியம்ஸ் மற்றும் சகோதரி தீப்தி வில்லியம்ஸ் ஆகியோருக்கு மனமார்ந்த நன்றி. My heartfelt thanks to all the beloved brothers and sisters who listened to this broadcast from the beginning to end. இந்த ஒளிபரப்பை தொடக்கம் முதல் நிறைவு வரை கவனித்து கேட்ட அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் யாவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. Until we meet again, I am praying for you. Greetings to all of you, my dear brothers and sisters. நான் மீண்டும் சந்திக்க வரை உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வாழ்த்துக்கள் என் அருமையான சகோதரர்களே சகோதரிகளே. தேங்க்யூ ஆல். உங்கள் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றி.